கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 2 நாடுகளில் நாம் வனாந்தரமான பகுதிக்கு கடந்து வந்து கர்த்தரை துதிப்பதற்காக காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதுக்காக இந்த 40 நாடுகள் நாம் எடுக்கிறார். இந்த வனாந்தரமான சூழ்நிலையில் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றும், எல்லா விதமான கஷ்டங்களிலும் எல்லா விதமான பாடங்களிலும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவர்களும் நாம் அவரை புரிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 40 நாடுகளும் தேவனுடைய பாதத்தில் இருக்க, தேவன் கொடுக்கிற வசனங்களை தியானிக்க நாம் முன்னாடி கடந்து வந்திருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் ஆங்கிலிக்கன் டிவியில், யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் உங்களுக்கு பார்க்க முடியும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் அதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதன் 25வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதிலே 25வது வசனம். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமாயிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். இங்கே நாம் சிதறடிக்கப்பட்டவராய் இருந்தீர்கள். சிதறடிக்கப்பட்ட ஒரு ஆடுகளை போல நாம் காணப்பட்டிருந்த நாடுகள் இருந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு வசனத்தில் சொல்லுகிறார், சிதறுண்ட ஆடுகளைப் போல அதை காணப்பட்டிருக்கிறார். சிதறுண்ட ஆடுகள் எப்படி இருக்கும்? அதை எப்படி வேணாலும் ஓடலாம், எங்க வேணாலும் போகலாம். இந்த சிதறுண்ட ஆடுகளை போல நம் வாழ்க்கையும் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒரு மேய்ப்பரை கிடைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு மேய்ப்பர் அதே பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திலேக்கு இறங்கி வந்திருக்கிறார். இயேசு சரீரமாய் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிதறடிக்கப்பட்டதா அதை கர்த்தருடைய இடத்திலிருந்து அதை தூரமாய் போனவராயிருந்த மனுஷர் இங்கே சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள். இப்பொழுதோ நமக்கு ஒரு மேய்ப்பரும் கண்காணியுமாய இயேசு நமக்காக கிடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த 2 நாடுகளில் இயேசுவே நாம் அதை சற்று நேரம் அதை யோசித்து அதை பார்க்கட்டும். இயேசு பரலோகத்தில் இருந்தவர், அவர் சகல மகிமையும் இருந்தவர், அவருக்கு சகல மகிமையோடு பரலோகத்தில் இருந்தவர், தேவனோடு கூட இருந்தவருமாய் இருக்கிறவர். அவர் இந்த உலகத்திலே இறங்கி வருகிறார். சரீரமாக, மாம்சமாக, இரக்கமாக அவர் இந்த உலகத்தில் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் மீட்பதற்காக, என்னையும் உங்களையும் சிதறுண்டவரான ஆடுகளாய் இருக்கும் போது நம்மை தேடி வந்த இயேசு நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். எங்கேயோ காணாமல் போன ஆடுகளை போல நாம் ஆயிருந்திருக்கிறார். காணாமலே போல இருந்த ஆடுகளை தேடி வந்த ஒரு நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல மேய்ப்பராயிருக்கிற இயேசு, மேய்ப்பரும் கண்காணியுமாயிருக்கிற இயேசு, அவரே நாம் தேடட்டும், அவரே நாம் புரியட்டும். அந்த இயேசுடைய அன்பு நாம் புரியட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிதறுண்ட ஆடுகளை போல நாம் காணப்பட்டிருந்தீர்கள். அதை சிதறுண்ட ஆடுகளை போல இருந்த நாட்கள் உண்டு. அதை இந்த உலகத்தை பார்த்து தேவன் சொல்லி இருக்கிறார், நான் இந்த ஜனத்தை ரட்சிக்க வேண்டும், நான் இந்த மக்களை
நேசிக்கிறார், உலகத்திலே சகல மனிதர்களையும் நேசிக்கிறார். என்னுடைய ஒரே ஒரு குமாரனை நான் இந்த உலகத்திலேக்கு அனுப்ப போகிறார். இயேசு அதை இந்த உலகத்திலேக்கு அனுப்பப்பட்ட அது தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார், தேவ மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நம்மை மேய்க்கிறதற்காக நமக்கு ஒரு மேய்ப்பராய் இயேசு உலகத்தில் வந்திருக்கிறார். இன்னைக்கு நாம் அதை தியானிக்க போகிறது. கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறவர். He is an overseer. He is a bishop. கர்த்தர் நமக்கு ஒரு பிஷப்பாய், கர்த்தர் நமக்கு ஒரு ஓவர்சியராய் அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் சிதறடிக்கப்பட்ட மக்களாய் இருந்திருக்கிறார். அங்கேயும் இங்கேயும் சுற்றி அலைந்த மக்களாய் இருந்திருக்கிறார். எங்கெல்லாம் இருளான சூழ்நிலைகள் இருந்தோ அந்த இருளில் வாசம் பண்ணின மக்களாய் இருந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு நம்முடைய இருள்களை மாற்றி, நம்முடைய விவலாதிகளை மாற்றி, நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி, நம்மே ஒரு நல்ல கண்காணிப்புகாரனாய், நமக்கு ஒரு மேய்ப்பராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ கண்காணிப்புகாரனாய் மேய்ப்பராய் இருக்கிற இயேசு நம்மே மறுபடியும் திருப்பிக் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். இந்த 2 நாடுகளில் நாம் சென்று பார்க்கட்டும். போன நாடுகளில் எல்லாம் அநேக பாவத்துக்குள்ள இருந்திருக்கிறார், அநேக கஷ்டங்களுக்குள்ள இருந்திருக்கிறார், அநேக பாடுகளுக்குள்ள இருந்திருக்கிறார், அநேக வேவலாதிகளுக்குள்ள இருந்திருக்கிறார். தேவனிலிருந்து தூரமாய் போன நாடுகள் இருக்கிறார். இந்த உலகத்திலே செல்வத்தை தேடி ஓடி போன நாடுகள் இருந்திருக்கிறார். இப்போ எனக்கும் உங்களுக்கும் அதை சிதறடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருந்து இயேசு நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நல்ல கண்காணிப்புகாராய், நல்ல மேய்ப்பராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நல்ல மேய்ப்பராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நல்ல மேய்ப்பராய் நம்மை வழி நடத்துபவராய் நம்மோடு கூட இருக்கும் போது ஒரு குறைவில்லாது நம்மை வழி நடத்த முடிந்தவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு நம்மை மேய்க்கிறவராய், அதை ஒரு ஆடுகளையும் அவர் தேடி வருகிற தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஆளுக்கு 100 ஆடுகள் அவங்க மேய்த்துட்டு இருக்கிறார். அதில் ஒரு எண்ணம் காணாமலே போகும்போது அந்த 99 ஆடுகளையும் அங்கே நல்ல இடத்தில் விட்டுட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆடை தேடி வருகிற நல்ல தகப்பன், நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னுடைய ஒரு ஆடு எங்கே, என்னுடைய ஒரு ஆடு எங்கே, அது எங்கே காணாமலே போயிருக்கிறார் என்று சொல்லி தேடி கடந்து செல்லுத நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நல்ல மேய்ப்பராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்றும் என்றும் வாக்கு மாறாத தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தினம் அதே உபவாசத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை கண்காணிக்கிற தேவன் உண்டு, உன்னை பாதுகாக்கிற தேவன் உண்டு, உன்னை நல்லபடியே மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பர் உண்டு. ஹல்லேலூயா. அவர் உன்னை கைவிட மாட்டேன், அவர் உன்னை தள்ளிவிட மாட்டேன். அவர் உன்னை கண்காணிக்கிறவராய், அவர் உன்னை மேய்க்கிறவராய் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு ஆடு எங்கே தேடி போகுதா? ஒரு நல்ல மேய்ப்பர். அந்த ஆடு எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு கடந்து சென்று அந்த ஆடை எடுத்து, அதுக்கு நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால
அது எங்கேயோ அடிபட்டு இருக்கிறதுனால அது தோள் மேல் சுமக்குத தேவன். உன்னையும் என்னையும் தோள் மேல் சுமக்குதா ஒரு நல்ல தகப்பன் உண்டு. கர்த்தர் பிள்ளைகளே, அவன் உன்னை மறக்க மாட்டேன், அவன் உன்னை தள்ளிவிட மாட்டேன். நீ எங்கேயோ காணாமல் போயிருக்கிறார் என்று சொல்லி அவர் உன்னை தள்ளிவிட மாட்டேன். நீ சிதறடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் உன்னை தள்ளிவிட மாட்டேன். அவர் சிதறுண்ட உன்னை அவர் சேர்த்துக் கொள்ளுத நல்ல தகப்பன். சிதறுண்ட அதை சிதறடிக்கப்பட்டிருக்கிற உன்னை, சிதறுண்ட உன்னை அவர் மேய்க்கிறவராய், உனக்காக நல்ல மேய்ப்பராய், உன்னை கண்காணிக்கிறவராய் அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அவருடைய வசனத்தால் நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தர் அவருடைய வசனத்தால் நம்மை பலப்படுத்துகிறார். அதை சிதறுண்ட உன்னை அதை மேய்க்கிற நல்ல மேய்ப்பர் அவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார், அதே பேதுருவுக்கு சொல்லுகிறார், Jesus is the overseer, or Jesus is the bishop of our soul. இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பராய், இயேசு நமக்கு நல்ல ஒரு பிஷப்பாய், நல்ல மேய்ப்பராய், நல்ல கண்காணிப்புகாரனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று இங்கே பேதுரு சொல்லுகிறார். ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயும் யாரும் இப்போது இந்த வசனம் கேட்கிற ஓரோ மக்கள் நீங்க சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். சிதறுண்ட ஆடுகளை போல நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு உன்னை மேய்க்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை தேடி வந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை கண்காணிக்கிற ஒரு தேவன் உண்டு என்று விசுவசிக்கட்டும். ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில் இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கட்டும், தேவன் உன்னை கண்காணிக்கிறவராய், தேவன் உன்னை நடத்துகிறவராய் அவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எசையா 53ஆம் அதிகாரம் அதிலே 4ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இங்கே எசையாவில் சொல்லுகிறார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்னைக்கு நீ துக்கத்தோடு இருக்கலாம், இன்னைக்கு பாரத்தோடு இருக்கலாம், நீ கண்ணீரான சூழ்நிலையோடு இருக்கலாம். உன்னுடைய துக்கங்களை சுமந்தவரான ஒரு தேவன் நமக்காக இந்த உலகத்தில் வந்தவராய் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய துக்கங்களை சுமக்குத ஒரு தேவன் உண்டு. கர்த்தருடைய நீர் இன்னைக்கு துக்கத்தோடு, பாரத்தோடு, பாடுகளோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு ஆயிருக்கிறார். இயேசு உன்னுடைய துக்கத்தை மாற்றுதவராய், இயேசு உன்னுடைய துக்கத்தை மாற்றுதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எசையாவில் இங்கு சொல்லுகிறார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு வரவேண்ட பாடுகளை ஏற்றார். ஒரு இயேசு உண்டு. பழைய ஏற்பாடில் எசையாவில் இயேசுவை பற்றி எடுத்து சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட நல்ல தகப்பன், அவர் நம்முடைய துக்கங்களே அவர் சுமக்கிறவராயிருக்கிறார். உன்னுடைய பாடுகளையும் உன்னுடைய துக்கங்களையும் உன்னுடைய கண்ணீரான சூழ்நிலைகளையும் மாற்ற இயேசு வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் கால்வரி சிலுவையில் நம்முடைய பாடுகளுக்காக அவர் வெளியானார், நம்முடைய துக்கங்களே அவர் சுமந்தார். இன்னைக்கு நீ துக்கப்பட்டிருக்க வேண்டவன் அல்ல, இன்னைக்கு கண்ணீரான சூழ்நிலையில் இருக்க வேண்டவன் அல்ல. இன்னைக்கு நீ உன்னுடைய பாடுகளை கர்த்தர் ஏற்றெடுத்திருக்கிறார், உன்னுடைய பாடுகளை கர்த்தர் எடுத்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அவர் உன்னுடைய பாடுகளை எடுத்தவராயிருக்கிறார்.
அவர்களுடைய துக்கங்களை சுமந்தவராய் இருக்கிறார். இன்னைக்கு கீழே வசனங்கள் தான் வாசிச்சு பார்க்கலாம். எசையா 53 கீழே வசனங்கள் வாசிக்கும் போது, நாமோ அவரை தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாமோ இந்த நாடுகளில் அவரை சிறுமப்பட்டவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவர் அடிபட்டிருக்கிறார் என்று வாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவனால் அப்படி அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமப்பட்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இயேசு அவன் இந்த உலகத்தில் வந்ததே தேவ திட்டத்தால் வந்திருக்கிறார். தேவனுடைய இச்சையால் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஏனென்றால் என்னுடைய பாடுகளை ஏற்றெடுக்கிறதுக்காக, என்னுடைய துக்கங்களை ஏற்றெடுக்கிறதுக்காக, உன்னுடைய பாடுகளை அதை அவர் எடுக்கிறதுக்காக, ஏற்றெடுக்கிறதுக்காக, உன்னுடைய துக்கங்களை சுமக்கிறதுக்காக ஒரு அதை வெளியாக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாய், அவர் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் அவரை தேவன் அடித்ததில்லை, அவரை தேவன் சிரமப்படுத்தியதில்லை. எனக்காக உங்களுக்காக இயேசு சொந்தமாய் இந்த உலகத்தில் அவர் சரீரமாக, அவர் உலகத்தில் பாவமாக்கப்பட்டவராய், அவர் பாவம் செய்யாதவராய் இருந்துட்டும் அவர் பாவமாக்கப்பட்டவராய் இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார். நீர் இன்னைக்கு விசுவசிக்கட்டும், இயேசு உன்னுடைய பாடுகளை சுமந்திருக்கிறார். இயேசு உன்னுடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார், நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் அதை நொறுக்கப்பட்டார். இங்கே இயேசு நம்முடைய அதை பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அதை துக்கங்களை சுமந்து கொண்டு நமக்காக அநேக கஷ்டங்களை சகித்தார். இந்த 2 நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக, நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவன் காயப்பட்டிருக்கிறார். உன்னுடைய மீறுதல் நிமித்தமாக, உன்னுடைய பாவங்கள் நிமித்தமாக இயேசு இப்போ காயப்பட்டிருக்கிறார். ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் தியானிக்கும் போது இந்த இடத்தில் அதை நமக்கு பார்க்க முடியும். அவருக்காக காயப்பட்டது அல்ல, இந்த உலகத்திலே சகல மக்களுக்காக அவர் காயப்பட்டிருக்கிறார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நம்முடைய மீறுதல்களை மாற்ற, நம்முடைய பாவங்களை மாற்ற இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் காயப்பட்டது எதுக்காக? அவர் காயப்பட்டது உம்முடைய மீறுதல்களை நிமித்தம், உம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டவராய் கால்வரி சிலுவையில் காணப்பட்டிருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணதற்காக அவர் மேல் வந்தது. இங்கே வசனம் சொல்லுகிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவாக்கினே அவர் மேல் வந்தது. இந்த நாளில் இவ்வளவு பாடுகள் ஏன் அவர் மேல் வந்திருக்கிறார்? நம்மை சமாதானம் உள்ளவராய் மாற்றுவதற்காக அவர் கால்வரி சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணதற்காக, இந்த நாடுகளில் நாம் சமாதானத்தோடு ஆயிருப்பதற்காக அவர் கால்வரி சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் வந்ததே அவர் நமக்காக காயப்பட்டதற்காக, நமக்காக நொறுக்கப்பட்டதற்காக,
அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். இங்கேயும் நமக்கு எசையாவில் பார்க்க முடியும், அவனவன் தன் வழிகளை தேடி போயிருக்கிறார். இந்த 2 நாளுகளில் கர்த்தருடைய பாடுகளை தியானிக்கிற நாளுகளில் நாம் நினைக்கட்டும், நாம் சொந்தமான வழிகளை திறந்து கொண்டு அந்த வழிகளிலே போனவர் அல்லவா. இந்த நாடுகளில் எப்படியோ பணம் சம்பாதிக்கலாம், எப்படியோ எங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் உலகத்தில் போகலாம் என்று சொல்லி நாம் போனவர் அல்லவா. இங்கே சொல்லுகிறார், அதே நீங்கள் எல்லாரும் அதே ஆடுகளை போல வழி தப்பினவராய் வழி தப்பி திருந்து அவனவன் தன் வழிக்கு அதே போயவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அதே நம்மை தேடி வந்தது. நீ ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து வழி தெரியாமல் இருக்கும் போது இயேசு சொல்லுகிறார், ஞானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது. வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது. இயேசுவை தேடட்டும். இன்று உன்னுடைய மனது முழுவன் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசுவை தேடுத பிள்ளையாய் மாற்றப்படட்டும். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின ஒரு இயேசு உண்டு. உன்னுடைய காயங்களே அவர் சுமந்தவராய், உன்னுக்காக உன்னுடைய பாடுகளை சுமந்து காயப்பட்டவராய் ஒரு தேவன் நமக்காக கால்வரி சிலுவையில் உண்டு. இந்த நாடுகளை கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அக்கிரமங்களே அதே அவர் அக்கிரமங்களை சுமந்து நமக்காக நுறுக்கப்பட்டவராய் அவர் நமக்காக அதை சிலுவையில் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஏன் இவ்வளவு நடந்திருக்கிறார் என்று கேட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமடையப்படுவதற்காக இயேசு கால்வரி சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டார், காயப்பட்டிருக்கிறார், நுறுக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்கிறோம், அவங்க காயத்தோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், அநேக பாடுகளோடு இருக்கலாம். இன்னைக்கு இயேசுவின் வசனம் உன்னை குணமாக்குவதா இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நீர் குணமானோ. அவருடைய தழும்புகளால் இப்பொழுது நீ குணமடைய முடியும். அவருடைய தழும்புகளால் நீ குணமடைய முடியும். விசுவசிக்கட்டும். இப்போது நீ படுக்கையில் இருக்கலாம், இப்போது நீ பெட்டில் இருக்கலாம், இப்போது நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கலாம். நீ இருக்கிற இடத்தில் நீ விசுவசிக்கட்டும், அவருடைய தழும்புகளால் நான் குணமடைவேன் என்று விசுவசிக்கட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் அதை தப்பி போன வழி தப்பி போன ஆடுகளை போல அதே வழி தெரியாமல் அதை போனோம். அந்த நேரத்தில் இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ எந்த இடத்தில் போனவன்னு சொல்லி நீ வழி தப்பி நடக்க வேண்டாம். நீ எந்த இடத்தில் போனவன்னு சொல்லி நீ வழி தப்பி நடக்க வேண்டாம். இயேசு உன்னை மேய்க்கிறவராய், இயேசு உன்னை கண்காணிக்கிறவராய் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இங்கு வசனம் சொல்லுது கேளுங்க. கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமங்கள், இந்த உலகத்திலே சகல மக்களுடைய அக்கிரமங்கள் இயேசுவின் மேல் விழ பண்ணினார். கர்த்தருடைய மேல் விழ பண்ணினார். இந்த நாடுகளில் தேவ பிள்ளைகளே, அதே கர்த்தர் நாம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல்
விழ பண்ணினார். ஹalleluya. இயேசுவின் மேல் இப்போ எல்லா கிரமங்களும் இந்த உலகத்திலே சகல மனிதர்களுடைய பாவங்களையும் சுமக்குதா தேவாட்டியாய் சிலுவை எடுத்து கால்வரியில் ஏறினவராய் உயிருள்ளவராய் இன்னைக்கு இருக்கிற நல்ல தகப்பன் நமக்காக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஏற்கப்படுகிற நேரத்தில், நாம் கவலையோடு இருக்கிற நேரத்தில், நாம் கண்ணீரோடு இருக்கிற நேரத்தில் நம்மை வழி நடத்த, நம்மை மேய்க்க, நம்மை முன்னாடி நடத்த ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும் போது 7வது வசனம் வாசிக்கும் போது எரிக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. இங்கே நெருக்கப்பட்டு இருந்திருக்கிறார். அதே அவங்க கஷ்டத்தோடு இருந்திருக்கிறார், ஒடுக்கப்பட்டு இருந்திருக்கிறார். ஆனால் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்பட்டும் அதே அடிக்கப்பட்டும் நுறுக்கப்பட்டும் பாடுபட்டும் கஷ்டப்பட்டுட்டும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்தவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகிறார். ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை அங்கே காணப்பட்டிருக்கிறார். ஹalleluya. இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளே, அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகிறார். அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகிறார். ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசு காணப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளோ பெரிய பாடுகள் அவர் ஏற்றெடுத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் அவர் ஏற்றெடுத்திருக்கிறார். இங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கிறதுக்காக அதை அடிக்கும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் காணப்படுகிறார். தன்னை மயிர் கத்திரிக்கும்படி அதை கொண்டு போகிற ஒருவருக்கு முன்பாக அதை சத்தமிடாமல் காணப்படுகிறார். ஒரு ஆடை போல அவர் நின்றிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாவற்றையும் அவர் சகித்தது எதுக்காக? அதை ஒரு ஆடுடைய மயிரை கட் பண்ணதுக்காக. அதை கொண்டு போகும்போது அந்த ஆடு எப்படி சத்தம் போடாமல் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஆடை போல சத்தம் போடாமல் அவரை காணப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கும் போது செல்வங்களை தேடி ஓடுகிறார். இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கும் போது என்ன சாப்பிட, என்ன குடிக்க, என்ன உடுக்கும் என்று சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நமக்காக அறையப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு சத்தம் போடாமல் எல்லாவற்றையும் சகித்திருந்தார். அது இயேசுவே. நீ தியானிக்கட்டும். இயேசு ஒரு நல்ல மீட்பராய் இருக்கிறார். இயேசு ஒரு நல்ல மீட்பராய் இருக்கிறார். அவர் இந்த நாடுகளில் நமக்காக ஒரு சத்தமும் போடாமல் எல்லாவற்றையும் சகித்து நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். தம்முடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. தம்முடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. எல்லாவற்றையும் சகித்து அவர் அங்கே நிற்கிறார். ஹalleluya. யோவான் 10ஆம் அதிகாரம் அதிலே 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, யோவான் 10ஆம் அதிகாரம் அதிலே 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, நானே நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஞானே நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தில் பார்க்கும் போது இயேசு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இன்னைக்கு என்ன கேட்கிறார்? கர்த்தருடைய ஊழியக்காரே, நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட
மெய்ப்பொருளை நல்லபடி நடக்க ஒரு நல்ல மெய்ப்பராய் இருங்க. நல்ல மெய்ப்பராய் இருக்கிற கர்த்தர் உங்களையும் மேய்க்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய ஊழியக்காராய் நீங்க அவங்களோட ஊர்களில் காணப்படும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை மேய்க்கிறார். நல்ல பிள்ளைகளாய் இருக்கு, நல்ல ஊழியக்காராய் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த நாடுகளில் இயேசுவாகிற நல்ல மெய்ப்பெருவோடு கூட சேர்ந்து நாம் நம்முடைய சபைகளை மேய்க்க, நாம் நம்முடைய சபைகளை நடத்த, நாம் இந்த உலகத்தை தேடி ஓடுகிறவர்களாய் அல்ல, சபைகளில் ஆடுகளை மேய்க்கிறவராய் உண்மையுள்ளவராய் இருக்கு. நாம் அதை கற்றுக்கொள்ளட்டும், இயேசுவிலிருந்து கற்றுக்கொள்ளட்டும். அவர் ஒன்றும் சொல்லாமல் எல்லாவற்றையும் சகித்து நெருக்கப்பட்டுட்டும் ஒடுக்கப்பட்டுட்டும் அநேக காயங்கள் இருந்துட்டும் அவர் ஒன்றுமே சொல்லாமல் எல்லாவற்றையும் சகிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஊழியக்கார் அதை சகிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நானே நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பராய் இருக்கிற கிறிஸ்துவை பின்பற்ற, நல்ல மேய்ப்பராய் இருக்கிற கிறிஸ்துவை பின்பற்ற உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இங்கே அதுக்கு கீழ் உள்ள வசனங்கள் நான் வாசிக்கும் போது, கூலியார் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறார். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அது ஏதோ ஒரு ஓனாய் வரும்போது, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதோ ஒரு பாடு வரும்போது அவங்கள் ஓடி விடுகிறார். ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது, தன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கள் ஓடி விடுகிறார். இங்கே கூலியாளாய் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய ஊழியத்தில் கூலியாளாய் இருக்கக்கூடாது. கூலியாள் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறார். ஒரு ஆடுகளை விட்டு ஓடி போகிறார். ஓனாயை பார்த்து பயப்படுகிற ஊழியக்காராய் அல்ல நாம் காணப்பட வேண்டியது. நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். நாம் கூலிக்காராய் காணப்படக்கூடாது. அதே ஓனாய் வரும்போது எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார் என்று தெரிஞ்சு நம்முடைய சபைகளை நடத்த நாம் முன்னாடி கடந்து வரட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு நமக்காக நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். இயேசு நமக்காக ஒரு நல்ல மேய்ப்பராய் ஆடுகளே தன் ஜீவனை கொடுத்து அதே வீண்டெடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஜீவனை பார்க்காமல் அவர் தன் ஜீவனை ஆடுகளுக்காக கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு கால்வரியின் பாடுகளை தியானிக்கும் போது இயேசு ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓனாயை பார்த்து அவர் ஓடிவிட்டவர் அல்ல, ஒரு கூலிக்காரனாய் இந்த உலகத்தில் வந்தவர் அல்ல. அவர் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறவராய் அவர் காணப்பட்டார். கூலிக்கார் என்ன பண்ணுவார்? அவர் தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க அவங்கள் ஓனாயை பார்த்த உடனே அவங்கள் ஓடிவிடும். கூலிக்காராய் இருக்கிறவங்க என்ன செய்யும்? அவங்கள் ஓனாயை பார்க்கும் போது, பெரிய பிரச்சனையை பார்க்கும் போது அவங்கள் ஓடிவிடும். ஏனென்றால் ஆடுகள் அவனுக்கு சொந்தம் அல்ல. கூலிக்காரனுக்கு அந்த ஆடை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. கூலிக்கார் அவங்களுக்கு ஆடு சொந்தம் அல்லாததினாலேயும் மேய்ப்பனாய் இருக்க அவங்களுக்கு கொஞ்சம் அதே அங்கே கஷ்டம் இருக்கிறதுனாலேயும் அதை தன் ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக அவன் ஓடி விடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் தேவ வார்த்தை நாம் புரியட்டும். இந்த நாடுகளில் ஓனாயை பார்த்து ஓடுவதற்காக அல்ல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்காக நல்ல மேய்ப்பர் உண்டு, நமக்காக ஒரு நல்ல இரட்சகர் உண்டு. அவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பர்,
நல்ல மேய்ப்பராயிருக்கிற இயேசு ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, கூலிக்காராயிருக்கிறவர்கள் அவனுடைய ஜீவனை தேடி ஓடிட்டே இருக்கும். இந்த நாடுகளில் கூலிக்காராயிருக்கிற அநேக ஊழியக்காரர் இருக்கிறார். அவர்கள் தங்களுடைய ஜீவனை தேடி ஓடுகிறார். என் ஆடுகள் அவங்களது அல்லையே. இயேசு இன்னைக்கு ஆடுகளை மேய்க்கிறவராய், இயேசு ஆடுகளை கண்காணிக்கிறவராய் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்தவர். இன்னைக்கும் அவர் நம்மை கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நானே நல்ல மேய்ப்பர், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு இந்த வசனத்தில் எடுத்து சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல, பிதாவை என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவையும் அறிந்திருக்கிறது போலவும் நான் உங்களை அறிந்திருக்கிறோம். என்னுடையவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறோம், எனக்குள்ளவைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறோம் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆடுகளை அறிந்த ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. அவர் நல்ல மேய்ப்பனாய் நம்மோடு கூட உண்டு. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற விசுவாசிகளே, நாம் இயேசுவை பார்க்கட்டும். நம்மே அதை அறிந்திருக்கிற இயேசுவை நாம் பார்க்கட்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதில் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதில் 26ஆம் வசனம், அவர்களுக்கு பயப்படாதீர்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீர்கள். அதை வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை என்று இங்கே சொல்லுகிறார். அறியப்படாத ரகசியங்களும் இல்லை. கர்த்தர் முன்னாடி எல்லா ரகசியங்களும் அதை அவருக்கு தெரிஞ்சதாயிருக்கிறது. மறைபொருளாயிருக்கிறது எதுவும் இல்லை. இங்கே தேவனுடைய வார்த்தை அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதில் 27ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லி இருக்கிறது, நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். இன்னைக்கு நாம் வெளிச்சத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருளில் சொல்லியது, நாம் வெளிச்சத்தில் சொல்லுத மக்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு நாம் பயப்படாமல் கர்த்தருடைய வசனங்களை பேசுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படட்டும். கர்த்தருடைய வசனங்களை எடுத்து சொல்ல பிள்ளைகளாய் நாம் காணப்படட்டும். கர்த்தருடைய வசனங்களை வெளிச்சத்திலே அநேகர் முன்பாக சொல்லுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படட்டும். ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறார், காதலிலே கேட்கிறது நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். நாம் காதுகளின் மேல் என்ன கேட்குதோ, கர்த்தருடைய வசனங்களை கேட்குதோ, அந்த வசனங்களை உங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் தேவ வசனம் அது நமக்கு நம்முடைய வீடுகளில் பிரசித்தம் பண்ணதா பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும். இங்கே 28ஆம் வசனம் சொல்லுகிறார், ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிருக்குதா அதே சரீரத்தை நாம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிருக்காமல் சரீரத்தை அது கொல்லுதவங்களுக்கு அது நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு சரீரத்தை கொல்லுதவங்களை நாம் பயப்பட வேண்டாம். சரீரத்தை கொல்லுதவங்களை பயப்பட வேண்டாம். ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிருக்கிறவங்களை நாம் பயப்படணும். 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். இந்த ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்கிற வல்லமையுள்ள ஒரு தேவன் உண்டு. எனக்கு உங்களுக்கும் சரீர
சரீரத்தையும் அதே மாதிரி ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவராயிருக்கிறவரே நாம் பயப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், உங்கள் தலையிலே மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தலையில் இருக்கிற ஓரோ முடிகளும் அது எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாமல் இருங்கள். இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தவர். அதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், உங்களுடைய தலையிலே ஓரோ மயிரும் அது எண்ணப்பட்டிருக்கிறார், ஓரோ முடிகளும் எண்ணப்பட்டிருக்கிறார். தேவனுக்கு உன்னை தெரியும், தேவனுக்கு உன்னை நடத்த முடியும். அவர் நல்ல மேய்ப்பராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராய் நம்மோடு கூட இருக்கிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நமக்கு வெற்றியாய் நம்மை நடத்துபவராய் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், அநேக அடைக்கல குருவிகளே பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் ஆயிருக்கிற ஒரு மனிதர்களும் அது விசேஷித்த மக்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய முன்பாக நீங்க விசேஷித்தவர்களாய் இருக்கிறார். அநேக மக்கள் நம்மை தள்ளிவிடலாம், அநேகர் நம்மை கைவிடலாம், அநேக மக்கள் நம்மை தூரமாய் தள்ளிவிடலாம். தேவன் நம்மை தள்ளிவிடுதவர் அல்ல. அவர் நம்மை மேய்க்கிறவராய், அவர் நம்மை கண்காணிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசேஷித்த மக்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இவ்வளோ நேரம் உம்முடைய வசனங்களை தியானிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய், நீரே உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமது பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பும், உம்முடைய வல்லமையால் நீர் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கவே இருக்கிற வசை. இந்த வசனங்களால் நாங்கள் இந்த உலகத்தில் உயிருள்ளவராய் இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் பயப்படாமல் கர்த்தரோடு கூட ஆயிருக்கிறேன். ஏனென்றால் நீர் நல்ல மேய்ப்பராய் என்னோடு கூட இருக்கிறார். நீரே நல்ல மேய்ப்பரப்பா. உலகத்திலே அநேக மேய்ப்பர்கள் ஓடாய் வருவதை பார்த்து அவர்கள் ஓடி விடுகிறார். ஏதோ ஒரு கஷ்டத்தை பார்த்து ஆடுகளை விட்டுட்டு ஓடி விடுகிறார். இந்த நாடுகளில் நம்மை விட்டு ஓடி போகாத ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அது இயேசுவிலேக்கு நாம் நோக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாடுகளில் எங்களை வசனத்தால் பலப்படுத்தும், எங்களை அபிஷேகத்தால் நிரப்பும். ஓ, இப்போ கர்த்தருடைய வல்லமை இந்த வசனங்கள் கேட்கும் போது உம்முடைய மேல் இறங்கி வருகிறார். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உம்முடைய மேல் இறங்கி வருகிறார். தெய்வீக பிரசனம் இப்போது இறங்கி வருகிறார். கர்த்தர் நீராயிருக்கிற இடத்தில் உன்னை தொடுகிறார். தெய்வீக பிரசனத்தால் நிரப்பும், தெய்வீக வல்லமையால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் தருவிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.